ஹரே கிருஷ்ணா. யோகினி ஏகாதசியோட கதை. யோகினி ஏகாதசி ஆனி மாசத்துல தேய்பிரையில வரும். அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வர நாள்லாம் தான் தேய்பிரை. சோ தேய்பிரையில வர ஏகாதசி தான் இந்த யோகினி ஏகாதசி. இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் இந்த ஆனி மாச தேய்பிரை வருதுல நமக்கு அதை ஹிந்தியில ஆஷாட மாசம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஆஷாட மாசம் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனி மாசம் பௌர்ணமி முடிஞ்சோன்னா ஹிந்தியில ஆஷாட மாசம் ஸ்டார்ட் ஆயிடும். சோ இந்த ஆஷாட மாசத்துல வர ஏகாதசி தான் யோகினி ஏகாதசி. யுதிஷ்டிர மகாராஜா எப்பவும் போல எல்லா ஏகாதசி கதையும் கிருஷ்ணர்கிட்ட கேட்கும் போது, நீ எனக்கு போன மாசம் நிர்ஜலா ஏகாதசி கதையை பத்தி சொன்ன, இப்ப எனக்கு நீ இந்த யோகினி ஏகாதசியோட கதையை சொல்லு அப்படின்னு கிருஷ்ணன்கிட்ட கேட்கிறார். அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார், இந்த விரத பலனை நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த விரதம், இந்த ஏகாதசி விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்குமா? 88,000 யோகியமான பிராமணர்களுக்கு நீங்க உணவு கொடுத்த பலன் கிடைக்குமா? அப்புறம் அவங்க சேர்த்து வச்சிருந்த எல்லா பாவமும் கரைஞ்சிடுமா? இதுதான் கிருஷ்ணர் ஸ்பெஷலா சொல்றார் இந்த ஏகாதசி விரதத்தோட பலனை. இப்ப நம்ம குபேரா, ஹிந்தியில குபேரா, தமிழ்ல நம்ம குபேரன் சொல்லுவோம். குபேரன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். குபேரன் தான் செல்வத்துக்கெல்லாம் அதிபதி. சோ அந்த செல்வத்தின் தலைவனான குபேரன் மிகப்பெரிய சிவபக்தன். அவன் அலகாபுரி அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தை ஆண்டுட்டு வந்தான். அவனுக்கு ஹேமமாலி அப்படிங்கிற ஒரு தோட்டக்காரன் இருந்தான். அந்த ஹேமமாலி தான் தினம் என்ன பண்ணுவான்னா, மானசரோவா ஏரிக்கு போய் அழகழகான பூக்கள்லாம் சிவ பூஜைக்காக பறிச்சு வருவான். அந்த ஹேமமாலிக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மனைவி இருந்தா. அவ பேரு ஸ்வரூபவதி. அவ கண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். சோ இப்படி தினம் ஹேமமாலி மானசரோவா ஏரிக்கு போய் பூக்களை பறிச்சுன்னு குபேரனுக்கு கொடுக்கறது தான் வழக்கம். அப்படி ஒரு நாள் பூக்கள் பறிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு அவன் மனைவி ஸ்வரூபவதியோட ஞாபகம் அவன் கடமையை மறந்துட்டு அவன் மனைவி கிட்ட போய் சல்லாபமா இருக்கான். ரொம்ப நேரம் ஆகியும் திரும்ப போகல, அலகாபுரி போல. குபேரன் மத்தியானம் சிவ பூஜைக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ரெடி பண்ணும்போது முக்கியமா பூஜைக்கு என்ன தேவை? பூக்கள் தேவை. பூக்கள் மிஸ்ஸிங். அதை பார்த்தோன்னா குபேரனுக்கு கோவம் வந்துருச்சு. எங்க போயிட்டான் ஹேமமாலி? அவன் தினமும் பூ பறிச்சு வருவானே, இன்னைக்கு எங்க போயிட்டான்? ஆளையே காணும், டைம் வேற ஆச்சு அப்படின்னு சொல்லி குபேரனுக்கு ரொம்ப கோவம் வருதான். கோவம் வந்தோன்னு ஆள் அனுப்பி அவன் போய் எங்க இருக்கான், கையோட பிடிச்சு இழுத்துனுவாங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புறான். அந்த ஆளு போய் பார்த்தா தெரியறது ஹேமமாலி அவன் ஒய்ஃபோட ஜாலியா இருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப திரும்ப சொல்றான், நான் பார்த்தேன், ஹேமமாலி அவன் மனைவியோட சந்தோஷமா இருக்கான், உங்களுக்கு பூ கொண்டு கொடுக்கணுங்கிறத அவன் மறந்துட்டான் அப்படின்னு அந்த தூதுவன் சொல்றான். சொன்னவனும் குபேரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருக்கு. அப்புறம் அவனை கூட்டிட்டு வர சொல்லி ஹேமமாலி அவனுக்கு ஒரு பயங்கரமான சாபம் கொடுக்கறாரு. அது என்னன்னா, நீ பூலோகத்துல போய் நல்லா கஷ்டப்படு, வெண்குஷ்டம் உனக்கு நீ நல்லா கஷ்டப்பட போற அப்படின்னு சொல்லி சாபம் விட்டான். சாபம் விட்ட அடுத்த வினாடி அவன் ஒரு அடர்ந்த காட்டுக்கு தொம்முன்னு விடறான். அங்க குடிக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்படியே அவன் பல நாள் கஷ்டத்துல உடல் மெலிந்து குளிர்லயும் வெயில்லையும் மாத்தி மாத்தி நல்லா கஷ்டப்பட்டு அவன் காலத்தை போக்கின்னு இருக்கும்போது ஒன்ன மட்டும் விடாம செஞ்சான். அது என்னன்னா சிவ பூஜை. சிவ பூஜையை மட்டும் விடாம பண்ணான். ஏன்னா குபேரன் சம்பந்தப்பட்ட எல்லாரும் சிவபக்தர்கள். அதனால அவன் புத்தி மட்டும் கொஞ்சம் தெளிவா ஸ்டடியா இருந்தது, நிதானமா இருந்தது. அவனோட சிவ பூஜை பண்ண பலனால அவனுக்கு ஒரு முனிவர் கண்ணப்பட்டார். அது யாரு அப்படின்னா மார்க்கண்டேய ரிஷி. மார்க்கண்டேய ரிஷி அவர் ஆசிரமத்துல அமைதியா உட்கார்ந்து இருந்தார். அவரை பார்க்கும்போதே
இரண்டாவது பிரம்மனும் அப்படின்னு அவனுக்கு தோணிச்சான். சோ ஹேமமாலி ரொம்ப வருத்தத்தோட போய் அந்த ரிஷியை அப்ரோச் பண்றான். அவர்கிட்ட போய் சொல்றான், எல்லா கதையும் சொல்றான். இது மாதிரி நான் பூ பறிக்க போனேன், பூ பறிக்க போன இடத்துல என் மனைவி ஞாபகம் வந்து எல்லாத்தையும் மறந்து அவகிட்ட போயிட்டேன், குபேரன் கோவம் வந்து சாபம் விட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்றான். நீங்க எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி மார்க்கண்டே ரிஷி என்ன சொல்லியிருப்பார், இந்த யோகினி ஏகாதசி விரதத்தை நீ இருக்கணும், இருந்தா உன் கஷ்டத்திலேருந்து நீ வெளியில வந்து திரும்பியும் அலகாபுரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. உடனே ஹேமமாலியும் வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லி அந்த விரதத்தை கடைபிடிக்கிறான். அவனுடைய அழகான ஹேண்ட்ஸமான உடலை திரும்பியும் அவன் மீட்கிறான். அப்புறம் அவன் மனைவியோட திரும்பி போய் ஹாப்பியா இருக்கான். இதுதான் இந்த யோகினி ஏகாதசியோட கதை. இது யாரு சொல்றாங்கன்னா கிருஷ்ணர் யுதிஷ்டிரன் கிட்ட சொல்றார். இது எங்க இருக்கு, எந்த புராணத்துல இருக்குன்னா பிரம்ம வைவர்த்த புராணத்துல இருக்கு. சோ எல்லாரும் யோகினி ஏகாதசி விரதம் இருங்க. ஏகாதசிக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பாப்ப புருஷன் யார் அப்படிங்கிற வீடியோல சொல்லியிருப்பேன். எதனால தானியங்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற வீடியோவை சர்ச் பண்ணி பாருங்க. ஹரே கிருஷ்ணா.